மானசீகனுடைய 3ஆம் வரை வெளியிட வேண்டிய மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கவர்னர் மாளிகையை கடந்து உரிய இடத்திற்கு வந்து சேர்வதென்பது எப்போதும் நெரிசலானதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கிற காரணத்தினால் ஆகையினால் நூல் வெளியீடு சற்று தள்ளி நடக்கும். நூலின் மேல் உரையாற்றுவதற்கு முதலில் கோகுல் பிரசாத் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். All happy families are alike, but there is uniqueness in their burden. அப்படிங்கிறது அண்ணா கருணாவுடைய புகழ்பெற்ற தொடக்க வரி, டால்ஸ்டாய் எழுதியது. எல்லா மகிழ்ச்சியான குடும்பங்களும் ஒரே மாதிரி இருக்கின்றன, ஆனால் துயரம் மட்டும் தனித்தன்மை வாய்ந்தது ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படின்னு சொல்றார். அது உண்மைதானா அப்படின்னு பார்க்கலாம். உலக இலக்கியத்துல எவர்கிரீன் தீம்ஸ் சிலது இருக்குது. அதுல முக்கியமானது ஒரு குடும்பத்தின் வீழ்ச்சியை சொல்றது. தலைமுறை தாண்டி எப்படி ஒரு குடும்பம் சிதைந்து உதிரிகளாக மாறுது, அதோடைய பெருமைகள், அதோடைய பெருமைகள்லாம் எப்படி சிதைஞ்சு போகுது அப்படிங்கிறத சொல்ற கரு. இந்த கருப்பொருள்ல ஏராளமான நாவல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமான நாவல் தாமஸ் மன் எழுதிய பட்டன் புரூக்ஸ். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல ஜெர்மனியில வாழ்ந்த ஒரு வியாபார குடும்பம் எப்படி சிதைஞ்சு சரிஞ்சு போகுது அப்படிங்கிறத சொல்ற சித்திரம் அந்த நாவல்ல இருக்குது. ஆச்சரியகரமான ஒற்றுமை 3ஆம் பிறைக்கும் பட்டன் புரூக்ஸ்க்கும் உண்டு. இரண்டுமே அந்தந்த நாவலாசிரியர்களின் முதல் நாவல். தாமஸ்னுடைய முதல் நாவல் பட்டன் புரூக்ஸ், மானசனுடைய முதல் நாவல் 3ஆம் பிறை. அதுலேயும் ஒரு ஊதாரி தந்தை இருக்கிறான். அவனுக்கு 4 பிள்ளைகள், 2 மகன்கள் 2 மகள்கள். ஒவ்வொரு மகன் பிறக்கும் போதும் ஒவ்வொரு மகள் பிறக்கும் போதும் இந்த குடும்பத்தோட வீழ்ச்சியை, இந்த குடும்பத்தோட தரித்திரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு இந்த வாரிசு பயன்படுவான், இவன் உதவுவான் அப்படிங்கிற கனவு அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா வெவ்வேறு காரணங்களால அந்த கனவு நடக்காமையே போயிடுது. அந்த குடும்பத்தோட வீழ்ச்சியை யாராலையும் தடுக்க முடியறதே கிடையாது. இதற்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வாரிசுகள் மீது திணிக்கப்படுகின்ற அபரிதமான நம்பிக்கை ஒன்று. இரண்டாவது வரலாற்று காரணங்கள். ஒரு வரலாறு மாறும் போது, தலைகீழா புரண்டு படுக்கும் போது அந்த மாற்றத்தை, அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் செய்து கொள்ள முடியாத தன்மை. அந்த வாரிசுகள் மேலும் மேலும் பலவீனமாயிட்டே வராங்க. ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து மீண்டு எழக்கூடிய அந்த தன்முனைப்பு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு குறைஞ்சிட்டே வருது. அதனால கடைசி நம்பிக்கையும் பொய்த்து போய் அந்த குடும்பத்தோட வீழ்ச்சியை தடுக்க முடியாம ஆயிடுது. இந்த காரணத்தோட பின்புறத்துல பட்டன் புரூக்ஸ் நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கும் 3ஆம் பிறைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாவல்ல வர குடும்பத்தோட வீழ்ச்சி எதனால் நிகழ்கிறது? வழக்கம் போல ஒரு ஊதாரி தந்தை இருக்கிறான், அவனுடைய குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தின் மீது சாபங்கள் இருக்கிறது, பழி இருக்குது, பாவம் வந்து சேர்ந்திருக்கிறது, இப்படி எண்ணற்ற காரணங்கள் இருக்குது. ஆனா அது மட்டும் கிடையாது. அந்த தனி மனிதர்களுடைய பலவீனம், அவருடைய நடத்தை, அவருடைய குணாம்சம், இதெல்லாம் சேர்ந்து அந்த வீழ்ச்சியோட தொடக்க புள்ளியா இருக்குது. அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு போகுது. அப்படி நடத்திக்கிட்டு போகும்போது சின்ன சின்ன நம்பிக்கைகள் அப்பப்ப வருது. காதர் வந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்திடுவான், வஹீதா கல்யாணம் போய் நல்லா இருந்துருவா அப்படிங்கிற சின்ன சின்ன ஹோப்ஸ் அப்படிங்க வந்து போகுது. ஆனால் எதுவுமே தடுக்கப்பட முடியறதா போயிடுது. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, வாழ்க்கை முழுக்க முழுக்க தற்செயல் நிகழ்வுகளால் ஆனது அப்படின்னு மானசீகன் சொல்றார். வரலாறு கடந்து போகலாம், காலம் கடந்து போகலாம், எப்படி வேணா அவங்க அந்த சாட்டை அடி விழுகலாம் ஒரு குடும்பத்து மேல. ஆனா நம்முடைய தனிப்பட்ட பலவீனங்கள்னால, நம்முடைய நடத்தைகளினால, நம்ம ஏற்படுத்துகிற முடிவுகள், நம்ம தேர்ந்தெடுத்துக்கிற சாய்ஸஸ்னால அந்த வீழ்ச்சி தவிர்க்க முடியாம போயிடுதுன்னு சொல்றார். இந்த தற்செயல் எப்படி வேணா ஆயிருந்திருக்கலாம். இந்த பக்கமும் தாயம் விழுந்திருக்கலாம், இந்த பக்கமும் விழுந்திருக்கலாம். அந்த காயின் ஃபிளிப் ஆகிற தருணமும் அதில் இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டியை நாவலை வச்சுக்கிட்டு தான் போறார். இந்த இடத்துல தான் தாமஸ் மன்ல இருந்து மானசீகன் வேறுபடுறார். முக்கியமான நகர்வாகவும் இந்த நாவல்ல முன்வைக்கிறார். மானசீகன் பத்தி குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இந்த நாவல்ல அவருடைய முதிர்ந்த வாழ்க்கை கண்ணோட்டம், எதையுமே ஜட்ஜ் செய்யாத தன்மை. அவர் வெறும் வர்ண பேதங்களோட அந்த கதாபாத்திரத்தை படைக்கல. அவங்க கருப்பு வெள்ளையாகவும் இருக்கிறாங்க, சில நேரத்தில் வர்ண பேதங்களோடையும் இருக்காங்க. எந்த இடத்துல எப்படி ஆகிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய நிகழ்வுகளும் அந்த அந்தந்த தருணங்களும் முடிவு செய்து. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த நாவல்ல மற்ற நாவலிருந்து வேறுபடுத்தி காட்டுற அம்சம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய சித்திரத்தை காட்டும் போது ஒரு வரலாறு மாறி மாறி வருது. இப்போ திராவிட இயக்கத்துல இருந்து பெரியார், அண்ணா, கலைஞர்னு வெவ்வேறு காலகட்டத்தில் விவரிக்கப்படுது. கிரிக்கெட் வழியா அந்த கால மாற்றம் உணர்த்தப்படுது.
அல்லது சில இந்தியாவை உலுக்கிய சில நிகழ்வுகள் வழியா அந்த காலமாற்றம் காட்டப்படுது. எப்படி ஆனாலுமே அந்த காலமாற்றம் வழியா அந்த மனிதருடைய நடத்தியோ அந்த குடும்பத்துடைய முன்னேற்றமோ இல்லாம அந்த தனி மனிதர்கள் ஒரு சின்ன சின்ன அழகுகள் வழியாக அந்த மனிதர்கள் எப்படி உருமாறுறாங்க அப்படின்னு காட்டிட்டே வரார். இந்த பக்குவம் அப்புறம் ஒரு நாவலை பத்தி ஒரு கேரக்டர் பத்தி உருவாக்கிட்டோம் அப்படிங்கும்போது அது திடீர்னு தலைகீழாக்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த நாவல்ல. அதுக்கு அவருடைய மொழி கை கொடுத்திருக்குது. அந்த செறிவான தன்மை இந்த நாவலை முக்கியமானதாக்குது. எல்லாத்துக்கும் மேல என்னதான் பழி வந்தாலும் பாவம் வந்தாலும் அல்லது ஒரு தவறான நடத்தைகள் அவங்க ஈடுபட்டாலும் எந்த கதாபாத்திரத்துக்குமே பெரிய குற்ற உணர்ச்சி வர்றது கிடையாது. வழக்கமா எல்லா நாவலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா ஒரு ஆழ்ந்த குற்ற உணர்ச்சிக்கு அது ஆளாகும். அதுல இருந்து ஒரு டென்ஷனுக்கு போகும், தன்னை மீட்டெடுக்க முயலும், அதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துருமான்னு தவிக்கும், அந்த குற்ற உணர்ச்சியோட போராடும், பாவ மன்னிப்பு கேட்கும், இல்லை எங்கேயோ போய் முட்டி மோதும். இதுல அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கை பாடுகள் அவன் மேலும் மேலும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவனை குற்ற உணர்ச்சி கொள்றது கூட அவன் நேரம் கிடையாது. வாழ்க்கை பாடுகளே அவனை நகர்த்திக்கிட்டு போகும்போது அந்த குற்ற உணர்ச்சியினால அவங்க மீட்டெடுக்கிறதுக்கான சம்பவம் அந்த பக்குவமோ அந்த நேரமோ உங்களுக்கு வாய்க்கிறது கிடையாது. இது மற்ற நாவல்கள் இருந்து இந்த நாவலை வேறுபடுத்தி காட்டுற அம்சம். ஒரு ஆசிரியரா இது கூட அவர் விளையாடி இருந்திருக்கலாம். ஒரு குற்ற உணர்ச்சி வழியா எப்படியெல்லாம் அந்த கேரக்டர் டெவலப் ஆகுதுன்னு காட்டி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் முழுக்கவே தவிர்த்துட்டு மிக சன்னமா மட்டும் கோடிட்டு காட்டிட்டு அந்த கேரக்டர்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, அவங்களோட நடத்தைகள் எப்படி மாறுது அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார். இப்போ பட்டன் புரூக்ஸ் உலக இலக்கியத்துல குடும்பத்தோட வீழ்ச்சியை காட்டின சித்திரங்கள்ல முக்கியமான நாவலா கருதப்படுது. அதற்கடுத்து தமிழ் இலக்கியத்திலையும் 3ஆம் பிறை அந்த சித்திரத்தை காட்டினதுல முக்கியமான இடத்தை வகிக்கும். நன்றி. கோகுல் ரொம்ப நேர்த்தியான ஆளு. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் என்ன பேண்ட் போடணும், என்ன பனியன் போடணும்னெல்லாம் தீர்மானிப்பாரு. இந்த தடவை தெளிவா முடியெல்லாம் திருத்திக்கிட்டு வந்திருக்காரு. இதுக்குன்னு சிறப்பா தாடியெல்லாம் திருத்தி முடியெல்லாம் திருத்தி கோடு போட்ட மாதிரி இருக்கு பக்கவாட்டில இருந்து அவரை பார்க்கையில.